வணக்கம். கொஞ்ச காலமா அந்த கரூர் சம்பவம், அரசியல் நிகழ்வுகள், பொது மேடைகள்ல, ஊடகங்கள்ல மறைவு பெற்று வந்தது. நடந்த ஒரு துயரமான விபத்த அரசியலாக்குனதுல விஜய்க்கும், அவருடைய தாவேகா கட்சிக்கும் நிறைய பங்குண்டு. ஒருவேள கண்ணியமா தான் நடந்துக்கிட்டாங்க ஆளுங்கட்சின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல திருப்பி சிறப்பு பொதுக்குழுன்ற பேர்ல கூட்டத்த கூட்டி, திருப்பி விஜய் அத அரசியல்படுத்தி, திருப்பி அத கிளற ஆரம்பிச்சுக்கிறாரு. மிக, மிக மோசமான ஒரு விஷயம் இது. நம்முடைய அரசியல் அம்பி சேனல் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சேனல் கிடையாது. ஒரு நேர்மையான பார்வையாளனா கண்காணிச்சு, எது உண்மையோ அது பக்கம் ஆதரவு தரும். அவ்வளோதான் நம்ம வேலை. இந்த கரூர் சம்பவத்த பொறுத்தவரைக்கும், ஆரம்பத்திலேருந்தே நடுநிலையாளர்களுக்கும், தெளிவா சிந்திக்கிறவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுது. தாவேகாவும், விஜயும் தொடர்ந்து தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, லேட்டா வந்தது, முறையா எதுவும் இப்ப தான் தொண்டர் படை அமைச்சுக்கிறாங்க. முன்ன கண்காணிக்கிறதுக்கோ, சீர்படுத்துறதுக்கோ தொண்டர் படை கிடையாது. குடி தண்ணி வசதி எதுவும் கிடையாது. எல்லாமே தொடர்ந்து அடுக்கு மேல அடுக்கா தவறு பண்ணிட்டு, கடைசி நேரத்துல துயரம் நடந்த பின்னாடி, ஒரு பிரச்சனை நடந்த பின்னாடி விட்டுட்டு 1 வாரம் 3 நாள், 1 வாரம் கட்சிக்காரங்க தலைமையிலேருந்து நிர்வாகிங்க யாருமே களத்திலேயே இல்ல. விட்டுட்டு ஓடுனது பத்திரிக்கையாளர் கேட்கும்போது கூட சொல்லாம போயிட்டு 3 நாள் பேசாம இருந்ததெல்லாம் உலகம் அறிஞ்ச உண்மை. இது நடுநிலையாளர்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சி தரப்புல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பாராட்டு சொல்லலாங்க. ஆரம்பத்திலேருந்தே கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க. நடுராத்திரி முதலமைச்சரும் நடுராத்திரி ஃப்ளைட் புடிச்சு கரூருக்கு நிர்வாகமெல்லாம் இயக்கி, உடனடியா உயிர்கள காப்பாத்தி, ஏன்னா நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், 41 பேர் இறந்தது தான் தெரியும். 180 பேர் உயிர் காப்பாத்தப்பட்டது. தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவருங்க அடி வாங்கி கொண்டு போய் சேர்த்தி காப்பாத்திருக்கிறாங்க. அது யாரும் வெளிய தெரியல. இல்லைன்னா உயிரிழப்பு மிக அதிகமா இருந்திருக்கும். நிர்வாகம் பொறுத்தவரைக்கும் அர்ஜென்ட்டா ஸ்பெஷல் ஆர்டரோட பக்கத்து மாவட்டத்துலேருந்து ஆள்கள திரட்டி, ஒரே நாள்ல நைட்டு 7 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சு, அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிக்குள்ள அனைவருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, எங்கேயும் அலைய விடாம எல்லாருக்கும் குடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாம முதலமைச்சர் எந்த அவதூறோ, எந்த விதமான வன்மத்தோட பேசலங்க. எந்த ஒரு தலைவரும் இந்த மாரி தன் தொண்டர்கள் சாவத விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி கண்ணியமா தான் சொன்னாரு. இத அரசியலாக்கவும் வேணாம்னு சொன்னதும் அவர் தான். ரொம்ப பேர் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் இவர் இவ்வளோ பயப்படுறாரு? இவ்வளோ ரொம்ப நடுநிலையா நடக்கிறாரு. கொஞ்சம் அரசியல் பார்வை இல்லையான்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சவங்களும் உண்டு. இன்னும் சொல்லப்போனா ஹைகோர்ட்டு கண்டனம் தெரிவிச்ச பின்னாடி, ஏன் அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணல? ஏன் கைது பண்ணல? அப்படின்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜி கேட்டார். விஜய் ஒரு தலைமை பண்பு இல்லாதவரும் சொன்னார். அவ்வளோ கிரீன் சிக்னல் கொடுத்தும் எந்த அதிரடி ஆக்ஷன் காட்டல. ஒரு விஷயம் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரிங்க பேட்டி கொடுத்து அவமரியாதை பண்ணிட்டாங்களாம், அவதூறு பரப்புனாங்களாம். அவதூறு பரப்புனது யாரும் உலகத்துக்கே தெரியும். தொடர்ந்து மீடியாக்கள் மூலியமா அந்த கான்ஸ்பிரசி சதி கோட்பாடு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இந்த மாதிரி கத்தியில் குத்துனாங்க, தூக்கில் போட்டாங்க, ஆசிட் வீசினாங்க, பிளேடில் அறுத்தாங்க, அடித்தாங்க, கொன்னாங்கன்னு சொல்லி பரப்பி விட்டது, லைட் அப் பண்ணாங்க. எல்லாமே அவதூறுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அதிகாரிங்க விளக்கம் கொடுக்கலனா, அப்போ எப்படி சொல்ல முடியும்? அப்போ இவங்க சொல்கிற அவதூறெல்லாம் பரப்புறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அரசு அமைதியாக இருக்கணுமா? இதெல்லாம் என்ன குற்றச்சாட்டு? இந்த சிறப்பு பொதுக்குழு கொடுத்தவர் பேசின அனைத்துமே தவறான ஒன்று தான். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அரசியல் வன்மத்தோடு, காழ்ப்புணர்ச்சியோடு, நேர்மை திறனற்று, குறுகிய மனதோடு இப்படி ஒரு பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சுக்கிறாரு. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக போச்சு. அது பேசிட்டு அவர் சொல்லியிருக்கலாம், நான் இன்னும் திருந்தலை, என்கிட்ட நாகரிக அரசியல் எதிர்பார்க்காதீங்க, நேர்மையாக பேசுவேன், நேர்மையான அரசியல் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா முடிஞ்சு போன ஒரு கரூர் விஷயத்தை திருப்பி ஆரம்பிக்கிறது திருப்பி முதலமைச்சர் மேலே பழிய போகிறது ஒரு நாணயமான அரசியல் கிடையாது. இத்தனைக்கும் சட்டமன்றத்தில் அவதூறா வன்மத்தை கக்கியிருக்கிறாராம். அப்படியெல்லாம் இன்னும் அவருக்கு விஜய்க்கு தெரியல. வேற முதலமைச்சர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு இவர் பேரை கூட சொல்லலை அந்த சட்டசபையில். கண்ணியமாக தான் பேசுனாங்க. அதிமுக காரங்க தான் பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அது விளக்கம் கொடுக்க வேண்டியது ஆளுங்கட்சிக்கு கடமை. இவ்வளோ பெரிய விஷயத்தை சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்காமல் இருப்பாங்களா? என்ன இவங்க சொல்கிற பொய்யெல்லாம் உண்மைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? என்ன நினைக்கிறாருனே தெரியல. அவர் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசுனது எல்லாமே அவர் தன் ரசிகரை தவறாக வழி நடத்துகிறார், அவர்கிட்ட நியாயமான பேச்சு எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறதா, இல்லை எழுதி குடிக்கிறத வாசிக்கிறாரான்னு தெரியல. அவதூறு பேசுறது முழுக்க முழுக்க இவர் தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நபர் ஆணையை அமைச்சது கோர்ட்டே கொட்டிருச்சான். ஒரு நபர் ஆணையை விரைவாக அமைக்கிறாம என்ன தான் பண்ண முடியும்? அதை கொடுக்குற தீர்ப்பு படி தான் இவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். ஒரு விஷயத்த நிர்வாக திறமையே எல்லாமே சரியாக செஞ்சால் அதையே தப்புன்னு சொன்னால் இவர் அரசியல் தற்கூரி தான் சொல்லணும். நிர்வாக ஆணையம், அதாவது விசாரணை ஆணையம் அமைக்கிறது எந்த தவறும் கிடையாது. ஒரு சிறந்த அருணா ஜெகதீஷ்ன்றவங்க பேர் போனவங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க தான் நியமித்தாங்க தூத்துக்குடிக்கு. அரசா எந்த முடிவு எடுக்காம ஒரு நீதி விசாரணை பண்ணி அவங்க கொடுக்குற அறிக்கைப்படி தான் விசாரணை செய்ய முடியும், ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். அதுதான் ஒரு கண்ணியமான அரசுக்கு அது ஒரு அடையாளம்.
அதுவே தவறுனா இவருடைய அரசியல் ஞானத்தை நான் என்ன சொல்கிறது? எல்லா விதத்துலேயும் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு, கோர்ட்டு குட்டிருச்சுன்றாரு. உயர்நீதிமன்றம் சொன்னதை வந்து அப்போ இவர் எடுத்துக்கல. உச்சநீதிமன்றம் நீங்கள் எப்படி போய் என்ன பண்ணீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நீங்கள் திருப்பி வந்து அதை நியாயப்படுத்துறதுக்காக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்க வேணாம். ஒரு நேர்மையான அரசியல் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லிக்கிறாங்களா? ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறவனா ஒரு கண்ணியமாக பேசக்கூடாது, அவதூறு அபாண்டமாக பேசினா தான் ஒரு ஆக்டிவான அரசியல்வாதின்னு யார் இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியல. யாருக்கும் உறுத்தல் இல்லாமல் நல்லபடியாக நேர்மையாக பேசினா அது என்ன தவறு இருக்க போகுது? விமர்சனங்கள் நியாயமாக இருந்தால் நாங்களே எடுத்துக்க போகிறோம், பாராட்ட போகிறோம். ஆனால் அவதூறு பேசுகிறது தான் அரசியல்வாதின்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? முழுக்க அவதூறு தாங்க பேசுகிறாரு அவர். இன்னும் திருந்தலைன்றது தெளிவாக தெரியுது. தன்னுடைய பின்னாடி இருக்கிறவங்க தவறாக வழி நடத்துகிறாரு. கரூர் அரசியல் ஒரு துயர சம்பவத்தை கடந்து போக விடாமல் மீண்டும் அரசியல் படுத்திக்கிறார். திட்டமிட்டு அவதூறு பரப்பப்பட்டதான். என்ன அவதூறு பட்டது? தொடர்ந்து தவறு பண்ணது நீங்கள். அதில் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய விஷயம் சொல்ல வேணும். அதனால் இதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வ அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம். அரசியல் எம்பி சார்பாக கேட்டுக்கிறோம். சரி, நன்றி, வணக்கம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.